ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு 4 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாறை மீன் 3/4 கிலோ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் உரிச்செடுக்கேன். பூண்டு ஒரு 20 பல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 3 தக்காளி, ஒரு 6 தேங்காய் சில்லு, ரெண்டையும் தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி மாங்காய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, நல்லெண்ணெய் 50 ml, மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளியில் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். வாங்க பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் 50 ml சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினது 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம், அதோட பூண்டு உரிச்சது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன்னா நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 3 தக்காளியை பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி, நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதோட நறுக்கி வச்சிருக்கிற மாங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கழுவி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்புல மீன் சேர்த்ததுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் மீனில் நல்லா உப்பு பிடிக்கும். மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மீன் நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு மீன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்குன மல்லி இலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
பார்த்த உடனே நாக்கில் நீர் ஊறக்கூடிய சுவையில், அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாறை மீன் குழம்பு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.